வெல்கம் பேக் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு நம்ம காட் ஆஃப் வார் 3 தான் விளையாட போகிறோம். எல்லாரும் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு தமிழில் போட போகிறோங்க. ஸோ நம்ம கிரேட்டஸ் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, என்னோட பகை இன்னையோட தீரப்போகுது. ஓகே, நம்ம கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு யூனிவர்ஸை காட்டுறாங்க. என்னோட தம்பிகளா, நம்ம ஆல்ரெடி விக்டரிக்குள்ளே இருக்கோம். இந்த வெக்டரி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு போர்க்களத்தையே ஸ்டாப் பண்ணுச்சு. அண்டர்வேர்ல்ட்லேருந்து எல்லா சாத்தானுங்களும் மேலே வந்துச்சு, தண்ணிக்குள்ளேருந்தும் எல்லா சாத்தானுங்களும் மேலே வந்துச்சு. ஸோ நம்ம மலை உச்சியில் எந்த போர் நடந்தாலும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்காது. இவ்வளோ நாளாக நம்ம தான் ஃபஸ்ட்டில் இருந்தோம். இந்த உலகமே நம்மளை கண்டா ஒரு பயப்படும். இந்த நிழல்ல இருக்கிற எல்லா ஜந்துகளும் க்ரீச்சர்களும் என்னோட சேஃப்டிக்குள்ள இருக்கிற எல்லா அனிமல்ஸும் நம்மளோட கண்ட்ரோலில் இருந்தும் ஆனால் திடீர்னு ஒரு பவர் வந்து நம்மளை தாக்கிறதுக்காக போர் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது நம்மளை நோக்கி. ஸோ நம்ம தயாராக இருப்போம். இந்த நாள், இந்த பவர் நம்மளை வந்து சோதிக்க போகுது. அவன் பேர் கிரேட்டோஸ். அவன் ஒரு மோட்ரல். அவன் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்காக நம்மளை நோக்கி ஒரு டைட்டன் சர்வ் எல்லாத்தையும் புரட்டிட்டு வந்துட்டுக்கிறான். தம்பிகளா, வர்ற போருக்கு எல்லாரும் தயாரா இருங்க. எல்லாரும் ஒன்று சேருங்க. எல்லாரும் ஒன்னா நிற்போம். அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் நான் நாசம் பண்றேன். ஒலிம்பஸ் வாழ்க. கைஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்துட்டு இருக்கிறானுங்க. எல்லா காட்ஸும் கிரேட்டர்ஸ் நோக்கி வாங்காமல் வந்துட்டு இருக்கிறானுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பொசைடன் இருக்காரு. சைடில் யார் இருக்கா? ஹர்ம்ஸ் இருக்கா, த ஸ்பீட் கடவுள். அப்புறம் ஜியூஸ், த ஃபாதர் ஆஃப் ஒலிம்பஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேடிஸ், த நரகத்தின் கடவுள். அதுக்கப்புறமா சூரியன் கடவுளான ஹீலியஸ். ஸோ ஹீலியஸை காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு கிளம்புறாங்க. ஸோ வெறித்தனமாக போயிட்டு இருக்குதுங்க. செகண்ட் பார்ட்லேருந்து அப்படியே கண்டினியூஷனுங்க. ஸோ நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, ஹேடிஸு, ஹர்ம்ஸ் எல்லாருமே குதிச்சிட்டாங்க. ஜியூஸை கண்ணு காட்டுறாரு. இவர் பாருங்க, பங்கமான ஒரு ஹெர்குலிஸோட ஸ்பார்டன்ஸ். ஓ, அந்த மியூசிக் தாங்க வேற லெவலில் இருக்குங்க. அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டன் காயா. எல்லாருமே பார்த்தீங்கன்னா டைட்டன் காயா மேலே லேண்ட் ஆயிட்டாங்க. ஜியூஸ், உன்னோட பையன் திரும்ப வந்துட்டான். ஒலிம்பஸோட அழிவு ஆரம்பிக்க போதுரா. டைட்டன்ஸ் அனைவரும் அழிய போகிறார்கள். ஓகே காயா. ஓகேங்க, நம்மளுக்கு எல்லா பவரும் அப்படியே இருக்குதுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் பவரில் இருக்கோம். பாருங்க, R2 அமுத்துனா வேற லெவல் மேஜிக் பவர் வருதுங்க. ஓகே பாக்ஸ். ஸோ பழைய காட் ஆஃப் வார் தாங்க. உண்மையிலேயே சீரியஸாக இருக்கும். இந்த காம்பேக்ட் எல்லாமே வெறித்தனமாக இருக்கும். ஓகே, நம்ம டைட்டன் இவர் யாருங்க? ஒரு கல் டைட்டனா? ஸோ பாறை டைட்டன். ஒரே பாறையை தூக்கி ஜியூஸ் மேலே வீசினாரா. ஓடு. ஜியூஸ் கடுப்பாயிட்டாப்புல. பொசைடன், இது உன்னோட நேரம். சென்று வருகிறேன் தவப்பா அப்படின்னு சொல்லிட்டு வா சரியான பூஸ்ட் போட்டு இறங்கிட்டு இருக்கிறாங்க. வேற திறமா ஓடு. இப்போ டைட்டனையே இழுத்துட்டு போயிட்டாங்க. ஐயோ, ரொம்ப டேஞ்சருங்க. அவன் பயங்கரமான கடவுள் தான். இப்போ மேல இருந்து டைட்டன் கீழே வந்து விழுந்தான் பாருங்க சமுத்திரத்துல. ஓ, சமுத்திரம் ஃபுல்லா சுத்துதுங்க. ஓடு. பொசைடன் பார்த்தீங்கன்னா வெறித்தனமான ஒரு பவர் எடுத்துட்டு வந்துட்டான். காயா பிடிச்சிட்டாங்க. என்னை ஏதோ பிடிச்சிருச்சு கிரேட்டோஸ். என்னால் நகரவே முடியல. என்னை விடுதலை கொடு. ஸோ காயா பார்த்தீங்கன்னா அவனால் நகர முடியல. அவன் மேலே போனால் தான் கிரேட்டஸும் மேலே போக முடியும். ஸோ இந்த மரத்துக்கிட்ட R1 கேட்குது. ஓகே லிஃப்ட் பண்ணிடலாம். அமுத்தி விட்டு எல்லாமே லிஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே, இவனுங்களை அப்புறமா கூட அடிச்சுக்கலாம். போகலாம். காயா ஃபஸ்ட் நம்ம ரிலீஸ் பண்ணணும். ஓகே, இவனுங்களை பிறந்துடலாம். வழியில் அவன் இருந்தாலும் ஓகே. அங்கே பாருங்க, மின்னல் டைட்டன் மேலே ஏறிட்டு இருக்கிறாப்புல. போங்க மின்னல் டைட்டன். எல்லா டைட்டனும் அகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க, ஒலிம்பஸ்க்கு அகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க.
ஓடு. கிரேட்டஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் காம்பேக்ட் பண்ணிட்டு வெறித்தனமாக மலையை நோக்கி ஏறிட்டு போயிட்டு இருக்கிறாரு. ஓ மை காட். ஓ பொசைடனோட அந்த ஹார்ஸ், சீ ஹார்ஸ், கடல் குதிரை மேலே வந்துருச்சுங்க. அதோட கையெல்லாம் பார்த்தீங்கன்னா நண்டு கை மாதிரி இருக்குது. நம்ம மேஜிக் பவரை போட்டுற வேண்டியதான். போடு, மறுபடியும் மேஜிக் பவர் போட்டாச்சு. மறுபடியும் மேஜிக் பவர் போட்டுடலாம். ஓகே, நம்ம பிளேட் ஆஃப் கேஸ் யூஸ் பண்ணி ஓகேங்க ஒரு வழியாக அதை டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓ காயாவோட கையை முறுக்குறாங்க. போயிடலாம் 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 போயிடலாம். ஓ வா, வெறித்தனமாக எடுத்திருக்கானுங்க. இந்த கிராஃபிக்ஸு அதெல்லாம், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்கானுங்க. நம்ம அட்டாக் பண்ணிடலாம். போடு போடு போடு, சாவுதான்னு பாருங்க. ஓ கேமரா ஆங்கிள் இப்படி காட்டியிருக்காங்க பாருங்களேன், சூப்பராக காட்டியிருக்கானுங்க கேமரா ஒவ்வொன்றும். ஓகே ஓகே ஓகே, பாக்ஸ் 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 பாக்ஸ், லைட் அட்டாக், நார்மல் அட்டாக், ஹெவி அட்டாக், போடு. ஓகே ஓகே, இன்னி கொஞ்சம் தான், இன்னி கொஞ்சம் தான், அவ்வளோதாங்க. மேலே ஏறுறா காயா, கமான் மேலே ஏறு. போட்டு பொழந்துடலாங்க இந்த குதிரையை. போடு, நம்மளோட ஃபேவரட் ஷாட்டு. அப்படியே ஒரு மேஜிக் பவரை போட்டுற வேண்டியதான். இந்த வேவ் பவரை போட்டுற வேண்டியதான். தண்ணி கடவுளான பொசைடன் இன்னைக்கு அழிஞ்சாண்டா. ஓகே, நம்ம போகலாம் போகலாம் போகலாம். இன்னி கொஞ்சம் தாக்கு பிடிச்சாச்சு. ஓகே, நம்ம போட்டாச்சுங்க. ஓ கேட்டுருச்சுங்க, ஃபினிஷரை போட்டுற வேண்டியதான். பாக்ஸு ஓகே, டாச் பண்ணியாச்சு. வா பாக்ஸ், அகெயின் பாக்ஸ், போட்டு பொழந்துடலாங்க இவனை. மறுபடியும் பாக்ஸ், ஓடு. இழுத்தாமல் பாருங்க, இப்போ தடவாயே பிச்சுட்டாங்க. வெறித்தனங்க, சரியான கட்டுப்பில் இருக்காங்க, செம்ம வெறியில் இருக்கான். ஏன்னா கிரேட்டஸை வந்து பார்த்திங்கன்னா எல்லா கடவுளும் சேர்ந்து ஏமாற்றிட்டாங்க. அதனால் கண்டிப்பாக செம்ம வெறியில் வந்துட்டு இருக்கிறான். கம்பேக் கொடுத்துருக்கான் போல் ஒலம்பஸுக்கு. த மவுண்ட் ஆஃப் ஒலம்பஸ். ஓகே, ஒலம்பஸோட மலைப்பகுதியில் இருக்கோம் நம்ம. ஸோ இதுலேருந்து நம்ம டாச் பண்ணி மேலே போயிட வேண்டியதான். ஓகே ஓகே, இன்னி கொஞ்சம் தான், மேலே ஏறியாச்சு. அவன் பாருங்க, சாவு. ஏய் ஹேடிஸ், ஓ ஐயோ, மின்னல் டைட்டனை இழுத்து விட்டாங்க. ஓ மை காட். அவன் பாருங்க, இங்கேருந்து பார்க்க இத்தினுண்டா இருந்தான், அவன் எவ்வளோ பெரிய டைட்டனை இழுத்து விட்டான் பாருங்க. அவனும் கிரேட்டோஸ் மாதிரியே இந்த சங்கிலி மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. ஓ ஓ ஓ, வந்துருச்சு வந்துருச்சு. கிரேட்டோஸ் என்னைய காப்பாத்து அப்படின்னு காயா கத்துறாங்க. காயா யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த மதர் ஆஃப் டைட்டன், அதாவது பூமியை சேர்ந்தவங்க அவ. ஓகே, நம்மளுக்கு அந்த விங்கு பவர், ஓகே இந்த விங்கு பவர்லாம் இனி அப்படியே இருக்குது. உனங்களை போட்டு பொழந்துடலாங்க. அம்பாடா விட்றீங்க. உனக்கு பாருங்கள், எலும்பு கூட மாதிரி இருந்துட்டு நம்மளே வேற லெவலில் அட்டாக் பண்ணுறானுங்க. எல்லாருமே இந்த ஜியூஸோட ஆளுங்க தான். பொழந்துடலாங்க. ஓகே, நம்ம மேலே ஏறியாச்சு. இங்கேயும் அடியாளுங்க வரானுங்க. அடியாளுங்களை பொழந்துட வேண்டியதான். இப்போ மேஜிக் பவர் போட்டாச்சு. மேஜிக் பவர் போட்டு பொழந்துடலாங்க. இவனையும் பொழந்துடலாம். ஓகே, பிளட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் R1 இங்கே என்னமோ சொல்லுது. ஓகே, கிராப்பிள். ஸோ நம்ம அங்கே R1 அமுத்தி X2 ஜம்ப், XX டபுள் ஜம்ப். ஓகே, அதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏதோ மின்னுதுங்க, இதை பார்த்துட்டு போயிடலாம் என்னன்னு. R1 இந்த செயின் ஆஃப் பேலன்ஸ். ஓ ஓகே, இதுக்கெல்லாம் நம்ம அப்புறமா வரும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டன் அமுத்தி விட்ருங்க. அப்புறம் நம்ம சேனல் வீடியோ ரெகுலராக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்புறம் பெல் ஐக்கானை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகேங்க, நம்ம கண்டினியூ பண்ணிடலாம். மேஜிக் பவர் போட்டாச்சு, எல்லாம் பொழந்துடலாங்க. இவனுங்க ஆளுங்க எவனுமே இருக்கக்கூடாது. போட்டு பிளாக் பண்ணி ரிவர்ஸ் ஷாட்டு தாங்க. எல்லாம் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஷாட்ஸுங்க. இதெல்லாம் செம்மையாக இருக்குது ஒவ்வொன்றும். ஓகே, நம்ம மேலே ஏறிட்டு இருக்கிறோம். ஓகே, எக்ஸாம்டியாச்சு. இந்த சைடு தான் நம்ம போகணும். அங்கே பாருங்க, லாவா மவுண்டனுங்க, அதாவது லாவா டைட்டன், எரிமலை டைட்டனுங்க. அவன் யார் கூட சண்டை போட்டுக்கிறான்? ஓ சூரியன், சன் காடான ஹீலியஸ். ஓ ஹீலியஸ் தள்ளி விட்டாங்க. போடுங்க சாமி, எல்லா டைட்டன்ஸும் ஃபால் பேக் ஆகிட்டுக்கிறாங்க. மேலே ஏறி போய் எல்லாத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜியூஸ் கடவுளை பொலன்னு பொழக்க போகிறோம். ஓகே, ஓடு. ஓ நோ, ஓ காயா, காயா உடம்புக்குள்ளேருந்து அந்த குதிரை வருதுங்க. ஓ மை காட், அதை போட்டு பொழந்துடலாம். கிரேட்டோஸ் என்னையை காப்பாற்று அப்படின்னு காயா கத்துறாங்க. ஓ சரியான டிசாஸ்டருங்க. ஃபுல்லாக இந்த கேம் ஃபுல்லாகவே சரியான டிசாஸ்டர். ஓ மை காட். ஓகே, கீழே விழுந்துட்டோம். நல்ல வேலை, கீழே விழுந்தாலும் கீழே ஒரு
ரெட் ஆப்ஸ் இருக்குது. இதை நம்ம அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். வெப்பன்ஸ்லாம் இப்போயே கலெக்ட் பண்ணிக்கலாம். மேலே ஏறிக்கலாம். ஓகே, மேலே ஏறியாச்சு. அவன் பாருங்க போட்டு பொழந்துட்டு இருக்கிறாங்க காயா போட்டு. ஓகே, நம்ம மேஜிக் பவர் ப்ளூ பவர் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ப்ளூ பவரையும் எடுத்துடலாம். க்ரீன் பவர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தும் ஏற்றிக்கலாம். ஓகே, நம்ம காயாவை ஃப்ரீ பண்ணணும். இந்த ஸ்டாச்சு ஆஃப் கேட், இந்த கேட்டை நம்ம தூக்கிற வேண்டி தான். பாருங்க வெறித்தனமாக தூக்குறாங்க. ஓகே, யாரோ இருக்கிறாங்க. கேமரா ஒரு மாதிரியாக காட்டுறாங்க. யாராவன் இவன் பாருங்க, குதிரை மனிதன். உடம்பு பாருங்க. ஓ ஓ மிஸ் ஆயிடுச்சுங்க. பரவாயில்ல, இருந்தாலும் அவனை போட்டு பொழந்துடலாங்க. முடிஞ்சான்டா, மேஜிக் பவர் தான்டா உனக்குலாம். முடிஞ்சான். ஓகே, நம்ம ஃபேவரட் பவர் போட்டு வரலாம். ஓகே, ட்ரையாங்கிள் அமுத்தியாச்சு. அவ்வளோதாங்க, ஃபினிஷர் கேட்டுருச்சு. ஓகே, ஓ அமுத்தியாச்சு. ஓகே, ஓ அமுத்தியாச்சு. அகெயின் எக்ஸ் அமுத்தியாச்சு. மறுபடியும் எக்ஸ் அமுத்தியாச்சு. ஓ பாருங்க, போட்டு குதிரை கிழிச்சிட்டாங்க. வேறு லெவலுங்க. சீரியஸாக பயங்கரமான ஒரு கடவுள் தான் அவர். ஓகே, நம்ம நீங்கள் எல்லாத்தையும் டிஸ்ட்ராய் பண்ணிடலாம். 60 ஹிட்ஸுக்கு மேலே போயிடுச்சு கைஸ். ஓ, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் அப்படியே கையெல்லாம் ஃபுல்லாக அரிக்குதுங்க. மியூசிக் தாங்க வெறித்தனமாக. கேமு எல்லாமே செமையாக பண்ணியிருக்கானுங்க பார்ட் 3ல். ஓகே, இந்த சைடு போகணும். அது போகிறக்கு வழி காட்டுது. ஓகே, நம்ம ஆர்வம் நம்பி இந்த கேட்டை வந்து காட்டுறாங்க. மேலே ஒரு கேட் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இந்த வழியாக ஏறி அந்த கேட் வழியாக தாண்டி போகணும் போல். ஓகே, நம்ம அதே மாதிரி பண்ணிடலாம். இங்கே ஏதோ கேட்குதுங்க. என்னது இது? ஓ, இங்கே தாங்க ஏரிஸோட, அதாவது காட் ஆஃப் வார். இவர் தாங்க அந்த ஃபாலன் காட் ஆஃப் வார் ஏரிஸ். இவர்கிட்ட இருந்து தாங்க அந்த ஆயுதம் கிடைக்கும். கிரேட்டோஸ் கையில் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் வச்சுருக்கான்ல, இவனும் ஒன் ஆஃப் த. இவன் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு கிரேட்டோஸை ஏமாற்றிட்டான். ஸோ இவங்க குடும்பத்தில் எல்லாருமே ஏமாற்றிட்டு தான் இருக்கிறாங்க. கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா வெறி ஆயிட்டார். அது என்னையோட ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட்டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷங்க, அதாவது ஸ்பார்ட்டா குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் பார்த்தீங்கன்னா திடீர்னு கடவுள் கூட டீல் வச்சுட்டு, கடவுளே நீ மன்னிச்சிரு, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், அதனால் என்னைய வந்து என்னோட எனிமீஸ்லாம் வந்து நீங்கள் இது பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். அது சொன்னக்கு அப்புறமா இவன் வந்து கடவுள் வந்து ஏமாத்தினோன்னு இவன் கொஞ்சம் கடுப்பாயிட்டான். ஸோ அதனால் வெஞ்சன்ஸ். ஓகேங்க, நம்ம கேவை வந்து சேவும் பண்ணியாச்சு. சேவ் பண்ணிட்டு அடுத்தது போயாச்சு. போடு, ஜஸ்ட் மிஸ்ஸு. கேட்டு திறக்கிறக்குள்ள நண்டு மனுஷன் வந்துட்டாங்க. அதாவது நண்டு குதிரை. இந்த போட்டு பொழந்துடலாங்க. ஓ மை காட், போட்டு பயங்கரமாக இருக்குதுங்க. ஓ, காயா பட்டா ஆக போகிறாங்க. காயாவை நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறக்குள்ளே நம்ம எப்படியாவது காயாவை காப்பாற்றி ஆகணும். ஏன்னா காயா இறந்துட்டான்னா நம்ம கீழே தான் உழுகணும். மவுண்டன் அவள் தான் ஏறிட்டு போயிட்டுக்கிறான் மேலே. நண்டு கையை வச்சுட்டு இந்த குதிரை குத்துன்னு குத்துதுங்க. பொழந்துடலாம். மேஜிக் பவர் தாங்க இதுக்கிட்டலாம் கரெக்டு. அவ்வளோதாங்க, ஃபினிஷர் கேட்டுருச்சு. ஓகே, அந்த குதிரையில் பார்த்தீங்கன்னா அது நடுவில் ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுருக்கு. அந்த ஷீல்டை வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த ஷீல்டுக்குள்ளே தான் அதோட ஹார்ட் இருக்குது, அந்த குதிரையோட ஹார்ட்டு. அந்த ஹார்ட்டை நம்ம குத்தினா தான் வேறு லெவலில் அது சாவும் போல். ஓகே, ஓ அமுத்தியாச்சுங்க. ஓடு. அந்த நண்டோட கொடுக்கு கையை உடச்சிட்டாங்க. இப்போ அந்த நண்டு கையை வச்சுட்டாங்க, அதை குத்த போகிறோம். வேறு வழியே இல்லை. ஓகே, நம்ம இன்னும் அட்டாக் பண்ணிடலாம். அட்டாக். ஓகே, மறுபடியும் அட்டாக் பண்ணிடலாம். அந்த நண்டு உடம்பு மாட்டேங்குது. மீது இருக்கிற கையிலலாம் வச்சு அது நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது. அதாவது அவனே ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. எல்லா கையும் உடச்சிட வேண்டிதான். கமான். அவ்வளோதாங்க, பொழந்தாச்சு. இப்போ ஹார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட வேண்டிதான். ஓகே, L1R1 ஓடு. அவ்வளோதாங்க, செப்பரேட் பண்ணியாச்சு. ஹார்ட் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த கொடுக்க வச்சு கொத்திட வேண்டிதாங்க. ஓடு. இப்போ ஒரு ஸ்பியர் போட்ட வேண்டிதான். போட்டாச்சுங்க ஒரு ஸ்பியர். அவ்வளோதாங்க, நண்டு குதிரை போயிடுச்சுங்க. பாவங்க காயானால தான் நம்ம உயிரோடு இருக்கோம். இப்போ நம்ம காயாவை சேவ் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இது வழியாக போயிடலாம். ஓகே, இந்த இடத்துக்கு வந்தாச்சு நம்ம.
இதுக்குள்ளே தான் கேப் இருக்குது, நம்ம இது வழியாக போயிடலாம். இப்படி தான் போகணும் போல். ஓகே வந்தாச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மேலே போகணும். காயாவால் சுத்தமாக முடியல. காயா வந்து இப்போ மறுபடியும் ஹெல்த் அவளுக்கு ரீஸ்டோர் ஆகணும். ஹெல்த் ரீஸ்டோர் ஆனால் தான் நம்மளை வந்து மலைக்கு மேலே கூப்பிட்டு போவா. ஓகே நம்ம இங்கேயே வந்துட்டோம். ஓகே என்ன ஓ R12 டவுனா? ஓகே நம்ம பறந்து வந்தாச்சு. என்னங்க ஏதோ சவுண்டு கேட்குது? ஓ ஹார்ட் ஆஃப் காயா. ஸோ அதனால தாங்க அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் மாதிரி கேட்குது, ஹார்ட் ஆஃப் காயானால. ஹார்ட் ஆஃப் காயாக்குள்ளே ஃபுல்லாக கிறிஸ்டலால் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்குது இந்த ஹார்ட்டு. பாருங்க இந்த செடி மாதிரி இருக்குங்க மரம், அதுதான் அதோட இருதயம் போல். இதயம் துடிக்குதுங்க. ஓகே இந்த பசில் காட்டிட்டாங்க. இந்த பசில் எடுத்துகிட்டு இங்கேருந்து அந்த பார்ட்டை எடுத்து, ஓகே R1 ஹோல்ட், இந்த பார்ட்டை நம்ம எடுத்து டேர்ன் ஓவர் பண்ணிடலாம். டேர்ன் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம அங்கே வச்சிடலாம். ஓகே ரொட்டேட் பண்ணியாச்சு, இங்கே வச்சாச்சு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம எப்படி போகணுன்னு அது வழி காட்டும். ஓகே அங்கே ஒரு ஹூக் மாதிரி இருக்குங்க, அதை பிடிச்சி தான் நம்ம அந்த சைடு கிராஸ் பண்ணணும். நம்ம மேலே ஏறிடலாம். ஓகே ஜம்ப் பண்ணி R1 அமுத்தியாச்சு. ஓகே மேலே ஏறிட்டோம். ஓகே கிராப் பண்ணி பாக்ஸ் அமுத்த சொல்லுதுங்க. கிராப் பண்ணிச்சு, பாக்ஸ் போடு, எல்லாத்தையும் பறக்க விட்டாச்சுங்க. இவனுங்களுக்கு ஒரு ஷாட்டை கொடுத்துட வேண்டியதான். அவ்வளோதாங்க, இவனுங்களுக்கு ஒரு ஷாட் கொடுத்தாச்சு. அவ்வளோதான், எல்லோரும் இறந்துட்டாங்க, டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு. ஓகே இந்த வழியாக தான் நம்ம போகணும். குச்சிட வேண்டியதான், கூச்சாச்சு. நல்ல வேலை பிடிச்சான். R1 மேலே போயாச்சு. இவனுங்க பாருங்க இந்த தொத்திட்டு வருவானுங்களே. ஓ இதில் பாருங்க ஸ்பின் பண்ணுறான் அவங்க. ஓகே மேலே பறந்தாச்சுங்க, சூப்பர். ஓகே மேலே வந்தாச்சு ஒரு வழியா. இன்னும் கொஞ்சம் மேலே போகணும். வந்துட்டாங்க, புடிச்சிட்டா, ஓடு, சூப்பர் காயா. ஓ மை காட், இன்னொரு குதிரை வருதுங்க. ஓ நிறைய நண்டு குதிரை வருதுங்க. யாருங்க அவன்? நீ என்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறியாடா மனிதனே? காட் ஆஃப் ஒலிம்பஸை சேலஞ்ச் பண்ணுறியா? உண்மையான வாரியர் ஒளிய மாட்டான், உன்ன மாதிரி கோலம் மாதிரி ஒளிஞ்சிக்க மாட்டான். கடலை விட்டு வெளியே வா, என்னையை விட்டு சண்டை போடு. நீ மரியாதை இல்லாமல் பேசிட்டு இருக்கிற கிரேட்டோஸ், முடிஞ்சாடா நீ அப்படின்றான் பொசைடன். போடு, பொசைடன் வந்துட்டாங்க. இந்த நண்டை ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிடலாம், அப்போ தான் காயா கொஞ்சம் ஃப்ரீயாவா. ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓ அந்த மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் போடுறாங்க, அப்படியே ஃபுல்லாக இருக்குதுங்க, குழந்துடலாங்க. ஓகே கை ஃப்ரீயாயிருச்சு. குடி காயா, கமான், என்னோட கையில் குதி கிரேட்டோஸ். ஓகே குதிச்சாச்சு. ஓ இங்கே இருக்காங்க, பிடிச்சிட்டாங்க. அவன் ஓடு, சாத்து. ஓ மலையில் ஒரு சாத்தி லாக் அடிச்சிட்டாங்க காயா. குழந்துடலாங்க, இதுதான் சான்ஸ் நம்மளுக்கு. அவ்வளோதாங்க, மேஜிக் பவர் போட்டாச்சு. இன்னொரு மேஜிக் பவர் போட்டுடலாம். ஓ மை காட், எலக்ட்ரிக் ஷாக், பிளாக் பண்ணிடலாம். ஓகே இவனோட பேட்டர்ன் இதுதான் போல், புரிஞ்சு போச்சு. ஒலிம்பஸ் என்னைக்குமே வாழ்க. முடிஞ்சடா கிரேட்டோஸ். அவ்வளோதாங்க, பொசைடன் முடிஞ்சாங்க. ஃபினிஷர் கேட்டுருச்சு, மேலே ஏறிடலாம். ஓகே இந்த வழியாக தான் மேலே ஏறணும். ஓகே ஃபினிஷர் போட்டுடலாம். ட்ரையாங்கிள். ஓ பிடிச்சிட்டாங்க. ஓ மை காட். ஓ ஃபாஸ்ட்டாக அமுத்தணும் போல், மறுபடியும் பிறந்துடலாம். ஏறுங்க, முடிஞ்சாண்டா நீ. அவ்வளோதாங்க, மேஜிக் பவர் போட்டாச்சு. இந்த வாட்டி கரெக்டாக ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஓகே ஃபினிஷர் போட்டாச்சு. ட்ரையாங்கிள். ஓகே நம்ம அமுத்தியாச்சு. எக்ஸு. ஹார்ட்டு கிட்ட போயிட்டாங்க. இந்த ஹார்ட்டை தான் நம்ம உடைக்கிறாங்க, இந்த கல்லை உடைக்கிறான். கொத்திட்டு இருக்கிறான் பாருங்க போட்டு. அவ்வளோதாங்க, கொத்தியாச்சு.
பாக்ஸு ஓடு, ஒரு ஸ்பியரை போடு. பா முட்டைனாம பாருங்க, ஒரு முட்டு முடிஞ்சான்டா. ஓ மை காட், காயாவை இது பண்ணுறாங்க எல்லாரும். எல்லா கையும் பிடிக்குதுங்க, நிறைய கை வந்துருச்சுங்க. நண்டு குதிரை வா, சின்னம்மா ஃப்ரேம் காட்டியிருக்கானுங்க. பொழந்துடலாம் மறுபடி நண்டை பொழந்துடலாம். நண்டு கையை நல்ல வேலை மறுபடி எஸ்கேப் ஆயாச்சு, டாஜ் ஆயாச்சு. இதையும் பொழந்துட வண்டி தான், அவ்வளோதாங்க, ரிலீஸ் பண்ணியாச்சு. ஓகே கமான் காயா. ஓ மை காட், பிடிச்சிட்டாங்க. காயா லாக் ஆகிட்டா. இப்போ நிறைய இடத்துல லாக் ஆகிட்டாங்க. என்ன இத்தனை கை வந்துருச்சு, ஓ மை காட். ஓகே R1 கேட்டுருச்சு, ஜம்ப் பண்ணி போயிடலாம். வா இந்த பாருங்க அந்த சினிமாட்டிக் லுக் எப்படி காட்டியிருக்கானுங்கன்னு. ஓ அமுத்தியாச்சு, ஸ்மாஷு, அவ்வளோதாங்க, ஸ்ப்ளாஷ் பண்ணியாச்சு. ஓகே முடிஞ்சடா, வச்சா பாருங்க ஸ்பீர். சா வெறித்தனம் பிடிச்சிட்டாங்க அவனை. பொசைடனை பிடிச்சிட்டாங்க, பறந்து போயிட்டுக்கிறான் வேற லெவலில். விஷ்ணாவும் பாருங்க செவுத்துல நஞ்சிட்டான். முடிஞ்சான். வாவ், என்ன மாதிரி காட்டியிருக்கானுங்க, என்னம்மா சினிமாட்டிக்கு, சரியான கிராஃபிக்ஸு. அது எல்லாமே கத்துதுங்க, அவ்வளோதான். இந்த தண்ணி எல்லாமே கீழே போயிடுச்சு. ஓகே பிஜிஎம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வெறித்தனங்க, பொசைடன் உளுந்து கிடக்குறான். ஜூஸ் நீ வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்துருக்கணும். என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ கடவுள் இறந்தாலும் உனக்கு எதிராக ஒரு கடவுள் வருவான். அவங்க இறக்குற மாதிரியே நீயும் சாவப்படுற. பொசைடன் ஒலம்பஸ் செத்துச்சுன்னா எல்லாருமே செத்தாங்க, அப்பனா பொசைடன் நீயும் தான் சாவணும், செத்து தொலைடா. அவ்வளோதாங்க, பிக்சர் கேட்டுச்சுங்க. வெறித்தனங்க, என்னமா காட்டுறாங்க. ஓட்டு பொழந்தாச்சுங்க. ஓம் தேச்சு போடு, ஓட்டு இருக்கிட்டாங்க. அதாவது ஒரு கடவுளால் மட்டும்தான் ஒரு கடவுளை கொல்ல முடியும். ஆனால் கிரேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஸ்பாட்டன், முன்னாடி சொன்ன மாதிரி அவனை காடை கொல்றதுக்கு ஃபுல் பவர் இருக்குது அவனுக்கு. வளர்ந்துட்டாங்க. முடிஞ்சான். கமான் கிரேட்டஸ். பொசைடன் மேலே செம்ம வெறியில் இருக்கான். அதாவது ஒலம்பஸில் இருக்கிற எல்லா காட்ஸ் மேலேயும் அவன் செம்ம கடுப்பில் இருக்கான். ஓப்பா போடு, சவுராக மாற்று உழுகுதுங்க. ஓ பிஜிஎம் தாங்க. பொசைடன் பாருங்க தண்ணிக்குள்ளே தப்பிக்க போகிறான். எங்கடா போகிற, வாடா. முடிஞ்சடா. L3 R3 அவ்வளோதாங்க, கண்ணை குத்திட்டான். ஓ தலையை திருப்பி விட்டு உடச்சி விட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சான் பொசைடன். பொசைடன் மேலேருந்து கீழே விழுகுறான். அவன் கீழே விழுகும்போது பாருங்களேன், அந்த தண்ணியெலாம் அப்படியே அவனை ப்ரொடெக்ட் பண்ணுது. அவன் கீழே விழுகக்கூடாது, இல்லை தண்ணியோட கடவுள் தானே அவன். விழுந்துட்டான். ஓடு வாருங்க, சுனாமியே வந்துருச்சுங்க. தண்ணி கடவுள் அலைஞ்சிட்டான்னு சுனாமியே வந்துருச்சு. அவங்க பாருங்க, எல்லா மலையும் அப்படியே முங்கிட்டு போகுது. என்னமா சினிமாட்டிக் எடுத்திருக்கானுங்க, சான்ஸே இல்லை, வெறித்தனம் பண்ணிட்டானுங்க. பொசைடன் அழிஞ்சாங்க. ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோடு வேணும்னா நம்ம கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். Until then, bye.